திண்ணை கல்வியின் நம்ம ஊருக்கு நம்ம தான் மீடியா அப்படிங்கிற ப்ரோக்ராம்ல இன்னைக்கு நாம் சந்திக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய திமுக பொறுப்பாளர் திரு காதர் பாஷா முத்துராமலிங்கம் அவர்கள் தான். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறங்க. அதாவது காதர் பாஷா முத்துராமலிங்கம் அப்படிங்கிற பேருக்கு பின்னுள்ள காரணம் என்ன? இந்த பேர் என்பது என்னுடைய குடும்பத்தில் தொடர்ந்து இஸ்லாமிய பெயர்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம் என்றால், ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய திமுக பொறுப்பாளராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு ராமநாதபுரத்துல திமுகவினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு? எல்லோருக்கும் வணக்கம். நான் ராமநாதபுரம் மாவட்ட பொறுப்பாளராக பொறுப்பேற்று கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் அறிவித்து ஏறத்தாழ 2.5 ஆண்டுகள் கடந்துவிட்டது. நான் பொறுப்பாளராக பொறுப்பேற்ற பின்னால் பாராளுமன்ற தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் சந்தித்திருக்கின்றோம். இதில் இரண்டில் திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி அமோகமான வெற்றி பெற்றிருக்கின்றது. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் குறிப்பாக இளைஞர்கள் தன்னெழுச்சியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் பொறுப்பாளராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு சந்திக்கக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல் இதுல ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளை கைப்பற்றுவதற்கு ஏதேனும் புதிய வியூகங்கள், திட்டங்கள் வைத்திருக்கிறீர்களா? நான் பொறுப்பாளராக பொறுப்பேற்று 2 தேர்தலை சந்தித்திருக்கின்றேன். 4 சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலை முழுவதுமாக நான் 2021ஆம் ஆண்டு சந்திக்க இருக்கின்றேன். இதில் தலைவருடைய ஆலோசனைகள் பல்வேறு திட்டங்களாக வகுத்திருக்கின்றோம். கண்டிப்பாக என்னுடைய தலைமையில் 4 சட்டமன்ற வேட்பாளரையும் தலைவர்தான் வேட்பாளர், கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் தான் வேட்பாளர் என்ற எண்ணத்தோடு, உதயசூரியன் தான் வெற்றி என்ற எண்ணத்தோடு பணியாற்றுகிறோம். கண்டிப்பாக 4 தொகுதியுடைய தேர்தல் வெற்றியை சமயம் தலைவருடைய காலடியில் சமர்ப்பிக்கும். இந்த நீங்க பொறுப்புல இருக்கிற காலகட்டத்துல ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றியங்களை அதிக அளவுல பிரிச்சிருக்கீங்க. என்ன காரணத்திற்காக பிரிச்சிருக்கீங்க? நான் பொறுப்பேற்ற பின்னால் ஒன்றியங்களை பிரிக்கப்படவில்லை. பல்வேறு கட்டங்களாக தலைவருடைய தலைமையில கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது. அந்த கள ஆய்வில் பல்வேறு சமுதாயத்தை சார்ந்த மக்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வசிக்கின்றார்கள். அந்த பல்வேறு சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு எங்கு அதிகப்படியான மக்கள் வாழ்கிறார்களோ அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை இயக்கம் கொடுத்திருக்கின்றது. நீங்கள் பொறுப்புக்கு வந்த பிறகு இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுப்பதாக சொல்லப்படுகின்றது. இதனால் கழகத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது? உண்மைதான். நான் பொறுப்பேற்ற பின்பு இளைஞர்களுக்கு அதிகமான வாய்ப்பு கொடுக்கின்றோம். இளைஞர்களாக வரக்கூடியவர்கள் தன்னை முழுகரமாக ஈடுபடுத்தி கழக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதே தருணத்தில் என்னுடைய அறிவுரையாக வரக்கூடிய நிர்வாகத்தில் வரக்கூடிய இளைஞர்களிடத்திலே நமக்கு முன்னால் இயக்கத்தை வளர்த்த மூத்த முன்னோடியோடு கலந்து ஆலோசித்து அவர்களுக்குரிய மரியாதையும் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு இயக்கம் நடத்த வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்திருக்கின்றேன். அதன் அடிப்படையிலே இளைஞர்களும் நம்முடைய மூத்த முன்னோடியோடு ஒன்றாக இணைந்து தலைவரை முதல்வராக்குவதற்கு களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்திருக்கிறேன். சமீபத்துல நீங்க ஒரு நபருக்கு நகர் பொறுப்புல கொடுத்திருக்கீங்க. அவருடைய வயது ரொம்பவும் குறைவாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்றாங்களே, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? சமீபத்தில் நான் பரமக்குடியினுடைய நகரத்தினுடைய பொறுப்பாளராக வயதுன்னு நீங்க சொன்னீங்க. அவருடைய வயது 25 வயதை முடித்த, பட்டப்படிப்பை மேற்படிப்பை முடித்தார், சட்டப்படிப்பு முடித்திருக்கிறார், லாவும் முடிச்சிருக்கிறாரு. அவர் இயக்கத்திற்கு தொடர்ந்து பணியாற்றக்கூடியவருக்கு நான் கொடுத்துருக்கேன். நீங்க உதாரணத்திற்கு அதை கூட விமர்சனத்தை சொன்னீங்க. இதே கேரளாவில் நான் உதாரணம் சொல்லணும்னா, கேரளாவில் ஒரு 21 வயது இருக்கக்கூடிய ஒரு பட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அந்த கேரளாவில் குறிப்பாக திருவனந்தபுரத்தினுடைய மேயர் ஆயிருக்காரு. அதற்கான அந்த மேயரான அவங்களுக்கு சமூக வலைதளத்தில் பல்வேறு பாராட்டுகள் குவிகிறது. இதே இங்கே அதை விமர்சனம் பண்றாங்க. இதெல்லாம் நாம் கடந்து விட்டு கழக பணி ஆற்றுவதுதான் மேல் என்று என் உயர்ந்த சிந்தனையோடு நானும் அந்த தம்பியும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நீங்க இப்ப தொடர்ந்து ராமநாதபுரத்துல கிராம சபை கூட்டங்களை நடத்திட்டு வர்றீங்க. இந்த கிராம சபை கூட்டத்துல பொதுமக்கள் அதிக அளவுல கலந்துக்கிறாங்களா? அதே மாதிரி இந்த கிராம சபை கூட்டங்களால ஏதாவது நன்மை நடந்திருக்கா? ராமநாதபுரத்தில் குறிப்பாக பல்வேறு இடங்களில் தினந்தோறும் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் கிராம சபை நடந்து கொண்டிருக்கின்றது. நான் தொடர்ந்து 2-3 கிராம சபையில் தினந்தோறும் கலந்து கொள்கிறேன்.
அங்கு பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் எழுச்சியாக அந்த கிராம சபை கூட்டத்தில் வந்து கலந்து கொள்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய கோரிக்கைகள் என்பது குடிநீர் ஆதாரம், சுகாதாரம், சாலை வசதி மேம்பாடு, தெரு மின் விளக்குகள் போன்ற கோரிக்கைகளை வைக்கின்றார்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் உள்ளாட்சியில் அதிகமான திமுகவை சார்ந்தவர்கள் வெற்றி பெறுகின்ற காரணத்தினால் அந்த இடத்தில் சரி பண்ணக்கூடியதை, நிவர்த்தி பண்ணக்கூடியதை ஊராட்சி மன்ற தலைவர் மூலமாக, ஒன்றிய பெருந்தலைவர் மூலமாக, மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் மூலமாக சரி செய்து விடுகிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பள்ளி கட்டிடம் போன்ற தார் சாலை போன்ற நிரந்தர திட்டங்கள் கேட்கும் பொழுது தலைவர் ஆட்சிக்கு வரும் பொழுது கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று அவர்களிடத்திலே வாக்குறுதி கொடுக்கிறோம். மக்களும் அதை எழுச்சியாக நம்பிக்கொண்டு மிக ஆரவாரமாக அதிமுகவை நிராகரிக்கிறோம் என்று ஒருமித்த கோஷம் பெண்களும் ஆண்களும் போகிற இடமெல்லாம் கோஷமிடுகிறார்கள். அது வரவேற்கக்கூடிய ஒரு கிராம சபை கூட்டமாகவே திகழ்கிறது. சமீபத்துல தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ராமநாதபுரத்துக்கு வந்திருந்தாங்க. அப்ப போஸ்டர்ல வந்து என்ன ஒட்டியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காவேரி கூட்டு குடிநீர் தந்த எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. அதை தொடர்ந்து சமூக வலைதளத்துல மிகப்பெரிய சர்ச்சையானது. திமுகவினர் அதிக அளவில் அதை எதிர்த்தாங்க. அதற்கு பின்னுள்ள காரணங்கள் என்ன? தம்பி அவர்கள் ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க. காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் என்றே ஒரு திட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வழங்கப்படவில்லை. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 2006ஆம் ஆண்டு முதல்வராக இருக்கிற காலகட்டத்தில் உள்ளாட்சித்துறையில் அமைச்சராக இன்றைய தலைவர் தளபதி அவர்கள் இருந்தார். அப்பொழுது ராமநாதபுரம் மாவட்டம் கூட்டு குடிநீர் திட்டம் என்ற திட்டத்தை தலைவர் அவர்கள் திருச்சிக்கு அருகாமையில் உள்ள முக்கொம்பில் இருந்து குடிநீர் ஆதாரத்துக்கான ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டு அங்கிருந்து பைப்புகள் மூலமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 429 ஊராட்சிகளுக்கும் 7 பேரூராட்சிகளுக்கும் 4 நகராட்சிகளும் முற்றிலும் கிடைக்குமாறு ஏற்பாடு செய்து அந்த திட்டத்தை 2007ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. 2009ஆம் ஆண்டு உள்ளாட்சித்துறை அமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் என்பது இது வரலாற்று சான்று. அதை முற்றிலும் மறைக்கிற விதமாக எடப்பாடி அவர்கள் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் ராமநாதபுரத்தில் சோரட்டி மூலமாக ஒட்டப்பட்டதை பற்றி சொன்னார்கள். அது முற்றிலும் வரலாற்றுக்கு புறம்பான ஒரு செய்தி என்பதை எங்களால் ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மாவட்டத்தில் திமுகவில் உட்கட்சி பூசல் இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. அது எந்த அளவுக்கு உண்மை? முற்றிலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உட்கட்சி பூசல் என்பது முற்றிலும் இப்போது கிடையாது. எல்லோரும் தலைவர் முதல்வராக வர வேண்டும் என்ற காரணத்திற்காக தலைவரின் கீழ் ஒரு குடையின் கீழ் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால், கடந்த மாதம் 12ஆம் தேதி தமிழகத்தை மீட்போம் என்ற தலைவர் அவருடைய காணொலி காட்சி கூட நீங்க பார்த்திருப்பீங்க. கழகத்தினுடைய மூத்த முன்னோடியெல்லாம் ஒரு சேர உட்கார்ந்து தலைவரிடத்துல உங்களை முதல்வராக்க வேண்டும், 4 சட்டமன்றத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று ஒருமித்த குரலில் தலைவருக்கு நாங்கள் வாக்குறுதி கொடுத்துவிட்டு தலைவருடைய உரையை மிக்க மகிழ்ச்சியோடு கேட்டோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உட்கட்சி பூசல் என்பது முற்றிலும் கிடையாது. அது முற்றிலும் மறுக்கக்கூடியது. தலைவரை முதல்வராக்குவதற்கு ஒரு குடையின் கீழ் நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்தால் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பிரத்யேகமாக ஏதாவது திட்டங்கள் வைத்திருக்கிறீர்களா? தம்பி அவர்களுக்கு ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்தால் என்று சொன்னால் முதலில் முற்றிலும் நான் அதை மறுக்கிறேன். கண்டிப்பாக தலைவர் அவர்கள்தான் ஆட்சிக்கு வருவார். தலைவர் தான் முதல்வர். அவர்கள் வருகின்ற பொழுது எண்ணற்ற திட்டங்களை இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு நாங்கள் தேர்தல் அறிக்கையாக தந்திருக்கின்றோம். அதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், இங்கு 3 பகுதியான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கடல் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் மீனவ மக்களாகவும், திருவாடனை அரசு மங்கலம் போன்ற பகுதியிலே விவசாயத்தை சார்ந்தும், பரம்புக்குடி போன்ற பகுதியில் வியாபாரத்தை சார்ந்தும் மக்கள் இந்த பகுதியில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடல் சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு, அந்த மீனவ மக்களுக்கு மீனவ ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தை நம்முடைய ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக நாங்கள் தொடங்குவோம். விவசாய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கோல்டு ஸ்டோரேஜ், நெற்களஞ்சியமாக இருக்கக்கூடிய திருவாடனை அரசு மங்கலம் பகுதியிலே ஒரு சேமிப்பு கிடங்கை உருவாக்குவது என்று தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கின்றோம். பரம்புக்குடி பகுதியிலே மிளகாய், பருத்தி போன்ற வியாபார நோக்கத்தில் உள்ள வியாபாரிகள் இருக்கின்ற காரணத்தினால் அந்த பகுதியிலும் ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். இதை கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். இப்பொழுது காவேரி குண்டாறு நதிநீர் திட்டத்தை கண்டிப்பாக தலைவர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அமுல்படுத்துவார். அதில் முற்றிலும் ராமநாதபுரம் மாவட்டம்
முதுகுளத்தூர் பரமக்குடி தொகுதி முற்றிலும் விளைநிலங்களாக மாறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு மேல் ஒரு கருத்து சொல்ல வேண்டும் என்றால், தலைவர் அவர்கள் 71வது வருஷம் ஆட்சியில் இருக்கும் பொழுது, முதல்வராக இருக்கின்ற பொழுது வாலி நோக்கத்தில் சால்ட் கார்பரேஷனை உருவாக்கினார். அதில் கிட்டத்தட்ட இப்பொழுது 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பகுதியில். அதை சால்ட் கார்பரேஷன் இன்னொரு திட்டமாக அந்த பகுதியில் உருவாக்குவதற்கும் தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் சேர்த்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுகவில் ஆல்ரெடி கூட்டணி முடிவாயிருச்சு, மேலும் சில கட்சிகள் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு கட்சியை ஃபீல் பண்றீங்களா? கண்டிப்பா. மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணியின் சார்பில் தலைவர் தலைமையில், திமுகவின் தலைமையில இப்பொழுது நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் எஸ்டிபி கட்சி உள்ளாட்சியில் எங்களோட கூட்டணியில் இருந்தார்கள். அவருடைய தார்மீக ஆதரவோடு நாங்கள் 2 ஒன்றிய பெருந்தலைவர்களை கைப்பற்றுவதற்கு ஏதுவாக இருந்தது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எஸ்டிபி என்பது மதச்சார்பற்ற கூட்டணியோடு சேர்ந்தால் இன்னும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வலு சேரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக ஒரு கேள்வி, எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்விதான். அதாவது, உங்கள் பெயர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அப்படிங்கிற பேர் எல்லாருக்குமே எதற்காக வைத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே எழுப்புது. அதுக்கு பின்னுள்ள வரலாறு என்ன? நல்ல கேள்வி. என்னுடைய குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் இஸ்லாத் பேர் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நான் பிறப்பால் ஒரு இந்துவாக இருந்தாலும் வழிபாட்டில் நான் இஸ்லாத் மதத்தையும் வழிபடக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவன். என்னுடைய தந்தையுடைய பேர் காதர் பாஷா என்ற வெள்ளைச்சாமி. என்னுடைய சிறிய தகப்பனாருடைய பேர் நாகூர் கனி. என்னுடைய பாட்டியின் பேர் மீராக்கால். இதில் ஒரு இந்து பேரும் இஸ்லாத் பேரும் கலந்து கொண்டே என்னுடைய குடும்பத்தில் வரும். அது என்ன காரணம் என்றால், இந்துவாக பிறந்தாலும் கூட நாங்கள் இஸ்லாத்தையும் சேர்த்து வழிபடக்கூடிய, இஸ்லாம் மதத்தையும் சேர்த்து வழிபடக்கூடிய காரணத்தினால் எங்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் இஸ்லாத் பேர் வந்து கொண்டே இருக்கின்றது. என்னுடைய தந்தையுடைய மறைவுக்கு பின்னால் என்னுடைய பேர் முத்துராமலிங்கம். தந்தை மறைவுக்கு பின்னால் காதர் பாஷா என்கிற பேரும் என்னோட புனைப்பெயராக சேர்ந்து இன்று காதர் பாஷா முத்துராமலிங்கம் என்று எல்லோரும் அழைக்கப்படுகிறது. என்னுடைய மகனினுடைய பெயர் பாஷா. அது என்னுடைய தந்தை நினைவாக பாஷா என்று வைத்திருக்கின்றேன். மீராக்கால் என்பது எங்களுடைய குடும்பத்தில் பெண்களுக்கு என்னுடைய பாட்டி நினைவாக இந்த மீராக்கால் என்ற பெயர் வந்து கொண்டே இருக்கு. கடுமையான தேர்தல் நேரம், பரபரப்புக்கு மத்தியில எங்களுக்கு ஒரு சிறிய டைம் ஒதுக்கி உங்களுடைய பேட்டி தந்ததற்கு எங்களை திண்ணைக்கல்வி யூடியூப் சேனல் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். திண்ணைக்கல்வி யூடியூப் சேனலுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பாடத்தை ஆரம்பிக்கலாமா?